சிலர் சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டதோடு சரி, ஒரு முறை அவ்வளோதான், சரீரத்தில் நீ என்ன வேணாலும் செய்யலாம் என்று. அப்படி அல்ல. சரீரம் பாவம் செய்தால், உன் கண் பாவம் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து போடு என்கிறார். கரங்கள் பாவம் செய்தால் உன் கரத்தை எரிந்து போடு, நீ இரு கரத்தோடு வருவதை காட்டிலும் ஒரு கரத்தோடு பரலோகத்துக்கு வா என்கிறார். அப்படி என்றால் நம்முடைய ரட்சிப்பை கெடுதல் செய்யும், ரட்சிப்பை அழித்து போடுகிற அந்த என்ன இருக்கிறது, அந்த சரீரத்திற்கு நாம் உயிர் வாழ்கிற வரை அதற்கு அந்த வழி இருக்கிறது. அதனால் சரீரத்தின் மூலமாக நம்முடைய ரட்சிப்பை நாம் கெடுத்து கொள்ளலாம். அதனால் ஒரு முறை நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு சரீரத்தில் நாம் என்ன ஒன்றாக வாழலாம், எதை ஒன்றாலும் அனுபவிக்கலாம் என்பது தவறான போதனை. ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஏனென்றால் நாம் எதை உண்ணுவது பெரிய காரியம் அல்ல, எதை வேணலாம் உண்ணலாம் அப்படி என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். உள்ளே இருந்து புறப்படுகிறவைகள் தான் அது என்னவாகும், அது பாவத்திலே நம்மை கொண்டு வரும். என்ன பண்ணும், இதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் நம்மை தீட்டுப்படுத்தும் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் நம்முடைய இதயத்திலிருந்து என்ன வருகிறது, நல்ல நல்ல ஆலோசனைகள், பரிசுத்தமான எண்ணங்கள் எல்லாம் உருவாகும். அதே நேரத்தில் இதயத்திலிருந்து கெட்ட கெட்ட ஆலோசனைகள், பரிசுத்தம் இல்லாத பாவமான சிந்தனைகள், எண்ணங்கள், பேச்சுகள் எல்லாம் உருவாகும். இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். இதயத்தில் என்ன நிறைக்கிறோமோ அதனால் நாம் அது வெளியே வரும். வெளியே வருவது பாவமாக முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் எப்பொழுதும் நம்ம இதயத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இதயத்தை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அங்கே பரிசுத்தம் இருந்தால், அங்கே சுத்தம் இருந்தால், நம்ம பேசுகிறது, நம்ம சிந்திக்கிறது எல்லாம் பரிசுத்தமாக வரும். அதனால் இருதயமும் முக்கியமான ஒரு பாகமாக நாம் பார்க்கிறோம். அதனால் அந்த இதயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரோடு கூட நாம் வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, கர்த்தரோடு நாம் வாழும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உதவி நமக்கு இருக்கும்போது நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். இதயத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். இதயத்தை பரிசுத்தத்தால் நிரப்ப முடியும். நல்ல ஆலோசனைகளால் நிரப்ப முடியும். நல்ல ஆலோசனைகளை நாம் நிரப்பும் போது, நல்ல காரியங்களால் நிரப்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய செய்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய எல்லா காரியங்களும் என்னாகும், பரிசுத்தமாக வெளியே வரும். நல்ல காரியங்கள் வெளியே வரும். அன்பான பேச்சுகள் வெளியே வரும். அதனால நாம் என்ன இதயத்திலே வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்மை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் கிளியராக சொல்லிவிட்டார். தீட்டுப்படுத்தும் பொழுது நம்ம பரலோகத்திற்கு போவது மிகவும் அரிது. நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன், பாருங்களேன். இப்பொழுது இயேசுநாதருக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். அதில் 12 சீஷர்களில் 2 பேர் மார்க்கு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 35ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன் சம்பவமாக, அதை நீங்கள் கவனிங்கள், உங்களுக்கு தெரியும். அது என்ன கேட்குறான், செபதேயனுடைய குமாரர்கள் அவர்கள், யாக்கோபு, யோவான், 2 பேர் சகோதரர்கள். அப்போது உங்களுடைய மகிமையிலே நாங்கள் ஒருத்தர் உங்கள் வலது பக்கத்திலும் ஒருத்தர் உங்களுடைய இடது பக்கத்திலும் உட்காரணும் அப்படி என்று அவங்க கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து. மற்ற சீஷர்கள் இருக்கும் பொழுது இந்த 2 சீஷர்கள் மாத்திரம், நாங்கள் ஒருத்தர் உம்முடைய மகிமையிலே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் உட்கார வேண்டும் அப்படின்றாங்க. நான் குடிக்கிற நீ தண்ணீரை நீ குடிப்பாயா அப்படி என்று ஆண்டவர் கேட்குறாரு. அதனால் அப்படி என்றால் நான் போகிற அந்த மரணம், நான் சந்திக்க போகிற பாடுகள் எல்லாம் நீ சந்திப்பாயா அப்படின்னு நான் பண்ணுவேன்றாங்க. நீங்கள் படித்து பாருங்கள், மார்க் 10 அதிகாரம் 35ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும் அந்த சம்பவம் உங்களுக்கு. செய்வோம் அப்படின்றாங்க. நல்லது தான், செய்வீங்க. ஆனால் பரமபிதா யார் அவருடைய சித்தத்தின்படி என்னுடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் உட்கார வைக்கிறாரோ அவர் தான் அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக ஆண்டவருக்காக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உம்மை போல நாங்கள் மரிப்போம், உம்மை போல நாங்கள் பாடுபடுவோம், உம்மை பாடுகள் வந்தாலும் பின்பற்றுவோம் என்று உறுதி கொடுக்கிறார்கள், நிறைவேற்றினார்கள். ஏனால் முதலில் இந்த 12 சீஷர்களிலே யாக்கோபு தலைதான் வெட்டப்பட்டது என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலரை பார்க்கிறோம். யாக்கோபை வெட்டினது நலமென்று கருதி யூதர் அது மற்றவர்களுக்கு பிடிக்கிறது என்று சொல்லி என்ன பண்ணாராம், ராஜா பேதுரும் பிடிச்சி போட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக அவர் சொன்னது போல, நீங்கள் குடிக்கிற பாத்திரத்தை நாங்கள் குடிக்கும் ஆண்டவரே, நீங்கள் போகிற பாடுகளை நாங்கள் கடந்து போவோம்னு சொன்னது கரெக்ட் தான். அப்படி பண்ணாலும் யார் பிதாவுடைய சுத்தமாக அவர் தான் உட்காரவங்க. அப்போது கர்த்தருக்காக பாடுபட ஆயத்தமாக இருந்தார். அதே போல் அவருடைய சகோதரர் யோவான் கூட ஆண்டவருடைய மார்பிலே அன்போடு சாய்ந்தவராக, ஆண்டவருக்கு பிரியமானவராக, ஆண்டவர் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றினவராக நம்ம பார்க்கிறோம். இறுதியிலே ஆண்டவர் நம்பிக்கையோடு அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார் வருங்காலத்தை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆக கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணலாம், வைராக்கியமாக வாழலாங்க.
நல்லா பைபிள் படிக்கலாங்க, நல்லா ஜெபம் பண்ணலாம், விடாமல் நம்ம ஆராதனைக்கு போகலாம், கர்த்தருக்காக வைராக்கியமாக நம்ம உதவி செய்யலாம், சபைக்கு நம்ம அவருக்காக நம்ம வாழலாம், காணிக்கை கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம். ஆனாலும் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நாம் இதயத்தை ஜாக்கிரதையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவர்கள் கர்த்தருக்காக மரித்தார்கள், வாக்கு கொடுத்தார்கள், ஆமாம் நாங்களும் குடிப்போம் உங்களுடைய தண்ணீர், நாங்களும் உங்களுடைய கஷ்டத்தை கலந்து போவோம் என்று சொன்னார்கள். தலையை கொடுத்தார் யாக்கோபு. யோவானோ நம்ம பார்க்கிறோம் கர்த்தருக்காக பிரியமாய் வாழ்ந்து மரித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒரு சம்பவத்தை இவர்களை குறித்து நான் சொல்லுகிறேன், பாருங்களேன் என்ன நடக்குது என்றால், லூக்காவில் நீங்கள் 9ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேமுக்கு ஆண்டவர் போகிறார் சீஷர்களோடு. அப்பொழுது அவர்களை 53ஆம் வசனத்தில் லூக்கா 9:53 நீங்கள் படித்தீங்கன்னா தெரியும், அவர்கள் எருசலேமிலே அவரை உள்ளே அனுமதிக்கலை, இயேசுவை அனுமதிக்கலைன்ன உடனே ஆண்டவரே இவர் கேட்குறாரு, யாக்கோபு யோவானும் கேட்குறாங்க, எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கிறது போல நம்மளை இறக்கி நாசனம் பண்ணிடலாமா இவங்கள பாருங்க. அப்போ ஆண்டவர் திரும்பி கேட்குறார், உங்களுக்கு என்ன ஆவி இருக்கிறது? மனுஷகுமாரன் ஜீவனை கொடுப்பதற்காகவும் அவர்களை பிழைக்க வைப்பதற்கும் வந்தார் என்று ஜீவனை அழிக்க வரவில்லை என்றார். அப்போ கர்த்தருக்காக வைராக்கியமாக உயிரை கொடுக்க யாக்கோபு யோவானும் தயாராக இருக்கிறாங்க. அவருடைய வலது பக்கத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க, இடது பக்கத்தில் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க, அவருக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, கொடுத்துட்டாங்க. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்காக நம்ம எதை ஒன்றாலும் நம்ம இழந்து போகலாம், கர்த்தருக்காக எதை ஒன்றாலும் நம்ம கொடுக்கலாம், நேரத்தை நம்ம கொடுக்கலாம், பணத்தை எல்லாம் கொடுக்கலாம், நம்முடைய உடல் உழைப்பை எல்லாம் கொடுக்கலாம், விடாமல் சபைக்கு போகலாம், விடாமல் வேதம் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணி கர்த்தரோடு கூட இருக்கலாம், எல்லாமே நம்ம பண்ணலாம், கர்த்தருக்காக அவர் ஊழியத்துக்காக வைராக்கியமாக பண்ணலாம். ஆனால் இங்கே அவர் கேட்குறார், ஆண்டவர் உங்கள் ஆவி எப்பேற்பட்ட ஆவி? ஒரு மனுஷனை நாசனம் பண்ணலான்றீங்களே, அக்னியை வர வச்சு அழிக்கலான்றீங்களே, அதுவா என்னுடைய வழி, அதுவா என்னுடைய வழி அன்பின் வழி என்றார். அப்போ அவங்களுடைய இதயம் எப்படிப்பட்டது என்பதை இந்த இடத்துல உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்காக வைராக்கியமாக தலையை கொடுத்தாலும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தாலும், ஆண்டவருக்காக தங்கள் ஜீவனையை நஷ்டப்படுத்தினாலும் கூட இதயத்தை காத்து கொள்ளாமல் போகிறார்கள் என்பதை இவர்கள் 2 பேர் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சுற்றி காட்ட விரும்புகிறேன். அதனால்தான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 15:19, இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வரும். வந்துதா இல்லைங்களா? யாக்கோபுக்கும் யோகானு வந்ததா இல்லைங்களா? 2 பேருக்கும் வந்தது. கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தாலும் இப்படிப்பட்ட தூஷணங்கள் என்ன, இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை, கொலைபாதகங்கள், அவங்கள கொண்டு போட்டலாம். ஆண்டவரே எருசலேமுக்குள்ள உங்களை உள்ள விட மாட்டேன்றாங்க, அவங்களெல்லாம் ஒரு அக்கினியை போட்டு நாசம் பண்ணிடலாம். அப்போ அந்த ஆத்துமாக்களை குறித்து கவலை இல்லை யோவானுக்கும் யாக்கோபுக்கும். அவங்க இதயம் அப்படிப்பட்ட கொலைபாதகத்தினால் நிறைப்புக்கப்பட்டது என்று பார்க்க. அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ ரட்சிக்கப்பட்ட அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அப்படியே நேராக பரலோகம் போயிடலாம், சரீரத்தில் நல்லவனாலும் பண்ணலாம், நல்லா பியர் குடிக்கலாம், நல்லா குடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், அசுத்தமானதை பார்க்கலாம், சரீரத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், திருட்டு கணக்கு எழுதலாம், திருட்டு காரியங்கள் பண்ணலாம், சரீரத்தில் என்ன வேணாலும் செய்தாலும் நான் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் ஆத்துமா அது பரலோகத்துக்கு போய்விடும், சரீரம் வந்து போவாது, இங்கேயே அழிந்து விடும், அப்படி என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இதயத்தை நீ பாதுகாத்துக்கொள். ஒருவேளை இந்த சரீரத்தில் ஏதாவது உனக்கு ஒரு உறுப்பு அது பாவத்தை தூண்டி விட்டால் அதை கட் பண்ணி போட்டுட்டு நீ பரலோகத்துக்கு வாழ்ற, அது இருந்ததுன்னா பரலோகம் வர முடியாது.